நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அருகே கட்டட தொழிலாளியிடம் பட்டா மாறுதல் மற்றும் வாரிசு சான்றிதழுக்கு ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் இருவரையும் லஞ்சம் ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா செல்லப்பிள்ளை குட்டை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக ரவிச்சந்திரன், கிராம உதவியாளராக பெருமாள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற கட்டிட தொழிலாளி பட்டா மாறுதல் வேண்டியும் வாரிசு சான்றிதழ் வேண்டியும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் 2 சான்றிதழும் வழங்கப்படும் என்று கிராம உதவியாளர் கூறியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் சேலம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். விவசாயிகள் போல வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் 10 நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்த்த கிராம உதவியாளர் பெருமாள் அவரது பங்கு 5,000 எடுத்துக்கொண்டு மீதி 5,000 கிராம நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரனிடம் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து யார் யாரிடம் எவ்வளவு தொகை லஞ்சமாக வாங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.